ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வியாழக்கிழமையில் நான் ரொம்ப எளிமையான முறையில் குபேர பூஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரேங்க. என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். குபேர தீபம், ஒரு பவுலில் பச்சரிசி, அந்த பச்சரிசிக்கு மேலே 5 ரூபா நாணயம், அதுக்கு மேலே குபேர தீபம் வடக்கு நோக்கி ஏற்றி வைக்கணுங்க. குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் பாயசம், பழம், நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணம் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கலாங்க. கூடுதல் சிறப்பு அப்படின்னா, இப்போ மல்லிகைப்பூ சீசன் இருக்குது அப்படின்றதுனால மல்லிகைப்பூவை நம்ம பணம் வைக்கிற இடத்துலையும் நகை வைக்கிற இடத்துலையும் வைக்கும்போது நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை ஏற்படுங்க. இது நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால எனக்கு லோனாக வந்த பணத்தையும் நான் பூஜையில் வச்சுருக்கேங்க. இதுக்குள்ளேயே மல்லிகைப்பூ போட்டு வச்சுருக்கேன். அதோட பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் இந்த குபேரர். பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் அதோட திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிற இந்த வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க. பெருமாளை நினச்சும் குபேரரை நினச்சும் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது இந்த 2 தெய்வங்களோட அருளோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க.